சிவனிடமிருந்து பாசுபாஸ்திரத்தை பெற வேண்டும் என்பதற்காக தவம் செய்வதற்காக வனத்தை நோக்கி பயணித்து வருகிறான் அர்ஜுனன். அந்த காட்டுக்குள்ள உட்கார்ந்து ஆஞ்சநேயர் கடுமையான தவம் செய்கிறார். ஆஞ்சநேயர் கடுமையான தவம் செய்கிறார். தவம் செய்பவரை பார்த்து கொண்டே இருக்கிறான் அர்ஜுனன். தவம் முடிஞ்ச பாடு இல்லை. நாமளே ஆஞ்சநேயரை கூப்பிட வேண்டியதான்னு சொல்லி ஆஞ்சநேயர் தோள்களை போய் பிடித்தார் அர்ஜுனன். தவம் செய்யறவங்கள முதல்ல என்ன செய்யக்கூடாது, தவத்தை கலைக்கப்படாது. தோழை போய் பிடிச்ச உடனே ஆஞ்சநேயர் கண்களை திறந்து பார்த்தார். வந்து நிற்பவன் அர்ஜுனன் என்று தெரிந்து கொண்டார். எங்க இவ்வளவு தூரம் பயணம்னு கேட்டார் ஆஞ்சநேயர். சிவனிடமிருந்து பாசுபாசரத்தை பெறுவதற்காக நான் தவம் செய்வதற்கு வனத்தை நோக்கி வந்திருக்கிறேன் என்று அர்ஜுனன் சொன்னார். சரி, நீங்க இந்த காட்டுக்குள்ள உட்கார்ந்து தவம் செய்கிறீங்களே, யாரை நினைச்சு தவம் செய்றீங்கன்னு கேட்டார் அர்ஜுனன். யாரை பார்த்து? ஆஞ்சநேயரை பார்த்து. ஆஞ்சநேயர் சொன்னார், நான் யாரப்பா நினைச்சு தவம் செய்வேன்? நான் யாரை நினைச்சு தவம் செய்வேன்? என்னுடைய ஒவ்வொரு அணுக்களும் ராமா 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 ராமான்னு ராமநாமத்தை தவிர வேற எதை சொல்லுவேனா அப்படின்னு அவர் கேட்டார். உடனே அர்ஜுனன் சொன்னான், போயும் போயும் வேற நாமம் உங்களுக்கு கிடைக்கலையா? ராமநாமத்தை சொல்றத ரொம்ப பெருசா சொல்றீங்களே, அவரை மாதிரி ஒரு பராக்கிரமசாலி இந்த உலகத்துல உண்டா? 7 லோகத்திலையும் உண்டான்னு கேட்டார் ஆஞ்சநேயர். என்னை பொறுத்த வரைக்கும் ராமனை ஒரு பெரிய சிறந்த வீரன் என்று நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று அர்ஜுனன் சொன்னான். கோவம் வருது ஆஞ்சநேயர். ஏன் அப்படி சொல்கிறீர்கள்னு கேட்ட உடனே அவர் சொன்னாரு, இவர் என்ன பண்ணிருக்கணும், சீதை போய் இலங்கையில மாட்டிக்கிட்டா, இவன் போய் அவளை இலங்கையில் அடைத்து வைத்திருக்கிறான் ராவணன். இப்போ ஒரு அரசனாகவும் சரி, ஒரு கணவனாகவும் சரி, மனைவியை போய் மீட்டுட்டு வரணும். எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலின்னு சொல்றீங்க. பரசுராமரையே ஓட ஓட விரட்டியவன் ராமன் என்று சொல்கிறீர்கள். சகல வித்தைகளையும் விஸ்வாமித்திரரிடமிருந்து கற்றுக்கொண்டவன் ராமன் என்று சொல்கிறீர்கள். அப்பேற்பட்ட ராமன் என்ன செஞ்சிருக்கணும்? சமுத்திரத்தை கடந்து போறதுக்காக குரங்குகளை பூரா கூப்பிட்டு பாலத்தை அமைக்கவா சொல்லியிருக்கணும்? இல்லை, தானே கடலை நீந்தி போய் அங்க இருக்கக்கூடிய ராவணனை வதம் பண்ணியிருக்கணும். தன்னுடைய வில் ஆற்றலை காட்டியிருக்கணும். வில்லாலே அம்ப கொண்டு பெரிய பாலத்தை அமைச்சிருக்கணும். அந்த பாலத்தை கடந்து போய் அங்க ராவணனை வதம் பண்ணியிருக்கணும். தான் அந்த காரியத்தை செய்யாம குரங்கினத்தை கூப்பிட்டு, இந்த கல்லை தூக்கி போடுங்க, இந்த கட்டையை தூக்கி போடுங்க, சமுத்திரத்திலே பாலத்தை அமைச்சு கொடுங்க, அந்த பாலத்தை நான் கடந்து போய் ராவணன்ட்ட சண்டை போட்டு சீதையை தூக்கிட்டு வரேன்னு சொன்னா இதுக்கு பேர் வீரமா? உடனே ஆஞ்சநேயருக்கு கோபம் வருகிறது. இப்போது கூட உங்கள் கண் முன்னால் ஒரு பெரிய ஆறு ஓடுகிறது. நீங்க வில்லுல பெரிய ஆளுதானே, வில்லுக்கு விஜயன் என்று உங்களுக்கு ஒரு பெயர் இருக்கிறதா இல்லையா? இப்போ நீங்க இதுல ஒரு பாலத்தை உங்கள் அம்பு வில்லினுடைய துணை கொண்டு அமைக்க இயலுமா என்று கேட்டார். உடனே செய்ற என்னுடைய வில்லாற்றலை பார் என்று சொல்லி ஓடுகிற ஆறு மேல இப்போ அம்புகளை கொண்டு ஒரு பெரிய பாலத்தை கட்டினார் அர்ஜுனன். உடனே ஆஞ்சநேயர் சொன்னார், உங்க பராக்கிரமத்துல தான் இது நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களே, நான் ஒரு நொடி பொழுதுல இதை நொறுக்கிட்டேன்னா அப்படின்னு கேட்டார். முடியவே முடியாதுன்னார் அர்ஜுனன். நான் நொறுக்கி காட்டினா அப்படின்னார். ஒருவேளை நான் கட்டிய என் வில்லாற்றலால் நான் கட்டிய இந்த பாலத்தை நீங்கள் நொறுக்கினால், ஒருவேளை இந்த பாலம் நொறுங்கவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு நான் நிச்சயமாக ஒரு பணியாளாக வேலை செய்வேன் என்று ஆஞ்சநேயர் சொன்னார். பாலத்தை நான் நொறுக்கிட்டேன்னா சொன்னபடி நீங்க நெருப்புல இறங்கிடணும். பாலத்தை ஒருவேளை என்னால வீழ்த்த முடியலன்னு சொன்னா நான் உங்களுக்கு சேவகனாக இருப்பேன். இதான் போட்டி தொடங்குச்சு. அருமையாக தன்னுடைய வில்லினுடைய ஆற்றலை வைத்து அழகான பாலத்தை அமைத்து முடித்தான். யாரு? அர்ஜுனன். இப்ப ஆஞ்சநேயர் நேர ஓடி வந்தார். ஓடி வந்து தன்னுடைய கைகள்ல உள்ள சுண்டு விரல் இருக்கு பாருங்க, அதை வச்சு என்ன செஞ்சார்? பாலத்து மேல இப்படி ஆட்டினார். பாலத்து மேல இப்படி அழுத்தின உடனே
சுக்கு நூறா நொறுங்கி போச்சு அந்த பாலம். ஆஞ்சநேயர் ராமா 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 ராமான்னு மகிழ்ச்சியில் அப்படியே தத்தழித்தார். அர்ஜுனன் தலைகவிழ்ந்து நின்றான். சரியப்பா, போட்டியில சொன்னபடி நீ நெருப்புல இறங்கலாம்னார் ஆஞ்சநேயர். இப்ப நெருப்பை வளர்த்து 3 முறை நெருப்பை வலம் வருகின்ற பொழுது, கிருஷ்ணா நீ இப்ப நீ என்ன கைவிடுவன் கனவுல கூட நான் நினைக்கலையே, கிருஷ்ணா என்ன கைவிட்டுட்டியப்பா, கிருஷ்ணா என்ன கைவிட்டுட்டியப்பான்னு நெருப்பை சுத்தி சுத்தி வந்தான். உடனே கிருஷ்ணர் அந்த இடத்துல பிரசன்னம் ஆயிட்டார். அழைத்தவன் குரலுக்கு உடனடியாக ஓடி வருபவன் கிருஷ்ணன் பிரசன்னம் ஆயிட்டார். பிரசன்னமாய், என்னப்பா, பாண்டவர்களில் மிக அருமையான வீரன் நீ, வில்லுக்கு விஜயன் என்று உனக்கு ஒரு பெயர் இருக்கிறது, நீ போய் இப்படி நெருப்பை வளர்த்து உன் உயிரை நீயே மாய்த்து கொள்ளலாமா, எதற்காக உனக்கு இந்த நிலைமை அப்படின்னு கேட்ட உடனே நடந்ததை சொன்னாங்க 2 பேரும். உடனே கிருஷ்ணர் சொன்னாரு, சரியப்பா, உங்க 2 பேருக்கு இடையில ஒரு போட்டி, பாலத்தை நொறுக்கிட்டா நீ நெருப்புல இறங்குறேன்னு சொல்லியிருக்க, பாலத்தை நொறுக்க முடியலன்னா அவர் உனக்கு சேவகனா இருப்பேன்னு அவர் சத்தியம் பண்ணியிருக்காரு. ஆனா உங்களுக்குள்ளே போட்டியை அறிவிச்சு உங்களுக்குள்ளே தீர்ப்பு சொன்னா அது சரியாவா இருக்கும்? எப்பொழுதுமே 2 பேருக்கு இடையில ஒரு போட்டி நடக்குன்னா 3வது ஒரு ஆள் உட்கார்ந்து 2ஐயும் பார்த்து தான் தீர்ப்பு சொல்லணும். அதான நியாயம். நீங்களே போட்டி நடத்திக்கிட்டு நீங்களே தீர்ப்பு சொன்னா என்ன அர்த்தம்? அதனால போட்டியை முதல்ல இருந்து தொடங்குங்கன்ட்டார். சரின்னு 2 பேரும் கிருஷ்ணர் சொல்றாருன்னு ஒத்துக்கிட்டு போட்டியை முதல்ல இருந்து தொடங்கினாங்க. பழையபடி வில்லம் அம்பை துணையாக கொண்டு, வில்லையும் அம்பையும் துணையாக கொண்டு பாலத்தை ஏற்படுத்தினா அர்ஜுனன். ஏற்படுத்திட்டு நின்றான். அங்க இருந்து ஆஞ்சநேயர் வேகமா ஓடி வந்தார். முதல்ல இவங்க 2 பேர் மட்டும்தான் இருந்தாங்க. தன்னம்பிக்கை ஜாஸ்தி இருந்தது. சுண்டு வரல வச்சு அழுத்தினாரு, பாலம் சுக்குநூறா போச்சு. இப்போ நிக்கிறது கிருஷ்ணன். அதனால ஒரு தடவை செஞ்சாலும் உருப்படியா செய்யணும், வெற்றி வந்து சேரணும்னு முழு உருவத்தையும் தூக்கி பாலத்து மேல நிறுத்திக்கிட்டு அப்படியே குதிச்சார் பாலத்து மேல. பாலம் கொஞ்சம் கூட அசரல, பாலம் கொஞ்சம் கூட அசைஞ்சு கொடுக்கல, ஒண்ணு ஓடல. ஆஞ்சநேயர் அங்கிட்டு ஓடுறாரு இங்கிட்டு ஓடுறாரு, வாழை சுருட்டிக்கிட்டு அடிக்காரு. பாலம் நகரவனான்னு பாறாங்கல் மாதிரி நின்னுச்சு. அப்படியே தலைகவிழ்ந்து நின்றார் ஆஞ்சநேயர். சரிப்பா, போட்டியினுடைய முடிவு என்ன அப்படின்னு கேட்டார். தோற்று போனா நான் அவருக்கு சேவகனா இருக்கணும். இப்ப நீ தோத்து போனியா இல்லையான்னு கேட்டார் கிருஷ்ணர். ஆஞ்சநேயர் சொன்னார், ஆமா நான் தோற்று போனேன். அப்போ சமயம் வருகின்ற பொழுது, போர்க்களத்தை சந்திக்கக்கூடிய நிலை அர்ஜுனனுக்கு வருகின்ற பொழுது, அவனுடைய தேரிலே நீ துவஜமாக இருந்து அவனுக்கு பணியாற்றணும், சரிதானா அப்படின்னார். எப்பவோ நடக்க போற சமாச்சாரம் உங்களுக்கும் எனக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை, ஆனா கிருஷ்ணருக்கு தெரியுமா இல்லையா? ஆக போர்க்களத்தை சந்திக்க வேண்டிய நிலை அர்ஜுனனுக்கு வருகின்ற பொழுது அவனுடைய துவஜத்திலே நீ இருந்து அவனுக்கு சேவகனாக பணி செய்ய வேண்டும். சரின்னாச்சு. சரின்னு சொன்ன பிறகு ஆஞ்சநேயர் தலையை தொங்க போட்டிருந்தார். கிருஷ்ணர் கேட்டாரு, உங்க 2 பேருக்கு இடையில ஒரு போட்டி நடந்தது. முதல் சுற்றுல ஆஞ்சநேயா உனக்கு வெற்றி கிடைச்சது, 2வது சுற்றுல அர்ஜுனா உனக்கு வெற்றி கிடைச்சது. முதல் சுற்றுல உனக்கு தோல்வி, ஆஞ்சநேயருக்கு வெற்றி. 2வது சுற்றுல ஆஞ்சநேயருக்கு தோல்வி, அர்ஜுனனாகிய உனக்கு வெற்றி. ஏன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டார். தெரியலையேன்னார். முதல்ல அம்ப கொண்டு பால் அமைச்சியப்பா அர்ஜுனா, இந்த பால் அமைக்கும் போது உன் மனநிலை எப்படி தெரியுமா இருந்தது? வில்லுக்கு விஜயன் நான், என்னை மிஞ்ச இந்த உலகத்தில் ஆள் இல்லைங்கிற ஆணவம் உனக்கு மேல ஒருத்தன் இருந்து உன்னை வழி நடத்துறாங்கிற எண்ணம் உனக்கு இல்லை. எல்லாம் என் பராக்கிரம், என் சக்தி என்று நினைத்து கொண்டே அம்பு போட்டேன். ஆனா ஓடி வந்து சுண்டு வரல வச்சு அழுத்தினாரு ஆஞ்சநேயர். அவர் ராமான்ட்டு அழுத்தினார். அதனாலதான் பாலம் நொறுங்குச்சு. ஆனா 2வது தடவை நீ சுடுபட்ட பூனையா இல்லையா? ஏற்கனவே அடிபட்டு இருக்க, அதனால திருந்துவியா இல்லையா? 2வது தடவை அம்பு பாலம் அமைக்கும் போது, ஆகா முதல் தடவை மாதிரி நமக்கு தோல்வி வந்துடப்படாது. கிருஷ்ணனே வந்து நிற்கான். கிருஷ்ணா என்ன கைவிட்டுறாதப்பா, என்ன காப்பாத்துப்பா, கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு நான் தழும்பேர் அந்த நாமத்தை சொல்லிக்கிட்டே தான் அம்பு போட்டான். ஆனா வாழ்க்கையில ஒரே ஒரு கணம் ஆஞ்சநேயர் ராமநாமத்தை சொல்ல மறந்த இடம் அந்த இடம் தான். அவசரப்பட்டு ஓடி வந்து பாலத்து மேல நின்னாரு. பாலம் நொறுங்கல.
ஆக முதல் முறை வெற்றி ஆஞ்சநேயனுக்கு ராமநாமம் சொன்னதால், இரண்டாவது முறை அர்ஜுனா உனக்கு வெற்றி நீ கிருஷ்ணநாமம் சொன்னதால், எப்பொழுதுமே எதுவுமே அவன் கையில் இல்லை, என்னுடைய பராக்கிரமம் என்னுடைய சக்தி நினைக்கப்படாது. அந்த எண்ணம் முதல்ல நமக்கு வரணும். என்னுடைய பராக்கிரமம் என்று நீ நினைத்தாய், தோல்வியை தழுவினாய். என்னுடைய பராக்கிரமம் என்று ஆஞ்சநேயன் நினைத்தான், தோல்வியை தழுவினான். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவன் இருந்து வழிநடத்துகின்றான் என்கின்ற எண்ணம் ஒவ்வொரு மானுட உள்ளத்திற்குள்ளேயும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு மானுட உள்ளத்திற்குள்ளேயும் ஒவ்வொருவருடைய சிந்தைக்குள்ளேயும் அது இருக்க வேண்டும். சொல்லிட்டு சொன்னார், அப்பா இப்படி ஒரு திருவிளையாடலை நான் ஏன் நடத்தணும் தெரியுமா? ஒரு காலத்துல 2 சண்டை போட்டுக்கிட்டு இருந்தானுங்க. ஒண்ணு சைவம்னு ஒரு சண்டை போட்டான், இன்னொன்னு வைஷ்ணவம்னு ஒரு சண்டை போட்டான். சைவர்கள் தான் நாங்க கும்பிடுற சிவன் தான் எங்களுக்கு எல்லாம் அருள்பாலிப்பான்னு சைவம் ஒரு குரூப் சண்டை போட்டா. பெருமாளை மிஞ்சின கடவுள் இல்லைன்னு சொல்லி இவங்க பூரா ஒரு சண்டையை போட்டாங்க. 2 பேருக்கு இடையில மனுஷால் 2 பேருக்கு இடையில ஒற்றுமை இல்லை. ஆனா சுவாமி அப்படி இல்லை. சிவன் தான் பெருசுன்னு ஒருத்தன் சண்டை போட்டான், விஷ்ணு தான் பெருசுன்னு ஒருத்தன் சண்டை போட்டான். அத மாதிரி ரொம்ப அழகாக கிருஷ்ணர் சொல்றாரு, அங்க மட்டும் அந்த சண்டை இல்ல, அவதாரங்களிலே மிக உயர்ந்தது ராம அவதாரம்னு ஒரு சண்டை இருக்கு. கிடையவே கிடையாது. கிருஷ்ண அவதாரம், கிருஷ்ணன் தான் கூப்பிட்ட உடனே வருவான், ராமர்லாம் வரமாட்டாருங்க ஒருத்தன். இன்னொருத்தன் இல்ல இல்ல ராமாவை கூப்பிட்டா உடனே வருவான், கிருஷ்ணன் கொஞ்சம் திருவிளையாடல் பண்ணுவான், கொஞ்சம் திருமிசம் பண்ணிட்டு தான் வருவான், அதனால அவனை முதல்ல கூப்பிடப்படாதுன்னு ஆளாளுக்கு ராமன் வேற கிருஷ்ணன் வேறன்னு சண்டை போடாதீங்கப்பா. ராமனும் கிருஷ்ணனும் ஒண்ணுதாங்கிறத இந்த உலகத்திற்கு உணர்த்துறதுக்காகத்தான் ஆஞ்சநேயன் ஆகிய அர்ஜுனன் ஆகிய உன் மூலமாக இந்த காரியத்தை நான் நிறைவேற்றினேன் என்று இறைவன் சொல்கிறார்.